ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து லைனிங் ப்ளவுஸ் தாங்க கட்டிங் போடுறது. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த saree வந்து இந்த saree தாங்க. இதுக்கு இந்த ப்ளவுஸு லைனிங் கிளாத் வந்து ப்ளவுஸ் பிட்டே வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க. நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்போங்க. எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்து எப்படி டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குங்கிறதுனால இதே ப்ளவுஸ் நம்மளுக்கு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இதே அளவுலேயே தைச்சிருங்க அப்படின்ட்டு. வாங்க ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடலாங்கிறது பார்த்துடலாம். 1 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மடிப்பு பாகம் வந்து நம்ம பக்கமும், கரபாகம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் தேலுக்காக விடுறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரே அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கட்டிங் போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏச வசலாக இருக்கா அப்படிங்கிறதும் நான் விட்டுருக்குறேங்க. டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் மடித்து தைப்பீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அந்த அளவுக்கு விட்டு அடிச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வாங்கும்போது இது மாதிரி பின் பண்ணி தான் எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதில் பின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட உயரம் கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. சென்டரும் இந்த டாட்டோடதும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லைன் மேலே வச்சு மேலே வந்து ஷோல்ட்ரு எவ்வளோ ஹைட் இருக்குதுங்கிறத பார்த்து அது லைன் ஒன்று, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் எவ்வளோ தையல் விட்டு தைப்பீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக விட்டுக்கோங்க. ஒரு சில பேர் 1/2 இன்ச் விடுவாங்க, ஒரு சில பேர் 1/4 இன்ச்லையும் தைப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு துணி விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஷோல்ட்ரு இருக்குது இல்லைங்களா, அது 2 கரெக்டாக எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 தையல் சைடு தையல் இருக்குது இல்லைங்களா, இடுப்பு கிட்ட சைடில் ஜாயிண்ட்டு, அந்த 2 ஜாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து நீங்கள் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கிடச்சிரும். கீழே லைன் நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட் வேணும்னு போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சு கரெக்டான பாயிண்டில் ஒரு லைனும் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு லைன் போட்டுக்கலாம். இடுப்போட சுற்றளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் போடுறதுல கரெக்டாக நம்ம எப்படி ப்ளவுஸ் போட்டால் நிற்குமோ அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு எவ்வளோ இந்த லாஸ்ட்லேருந்து இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வந்து 20 இன்ச் இருக்குது. 20 இன்ச்சு இந்த பக்கம் வந்து நம்ம தையலுக்கு வந்து இழுத்து பிடிக்காமல் இழுக்கக்கூடாதுங்க. இது வந்து கிராஸ் பீஸ் நீங்கள் இழுத்தீங்கன்னா ரொம்ப வந்துடும். அப்போ நீங்கள் அப்படியே போட்ட வாக்கில் வச்சு அப்படியே 20 இன்ச் அந்த பக்கம் அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இந்த பக்கம் எடுத்து பாருங்கள். 30 இருக்குது, 10 இன்ச்சு, இந்த பக்கம் 10, 40. இப்போ 40 இன்ச்சு சுற்றளவு வருதுங்க. 40 இன்ச்சு அப்படிங்கும்போது 4ஆக டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு ஒரு 2 இன்ச் வச்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. லூஸ் விடாமல் இழுத்து பிடிச்சி 33 இருக்குது. 34னே வச்சுக்கலாம். 34 4 இன்ச் சேர்த்துனா 38. 38 நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சு கீழே வச்சுக்கலாம். இப்போ 4 இன்ச்சு நம்ம இங்கே சேர்த்துறது வந்து இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, இங்கே டாட் பிடிப்போம், ஃப்ரண்ட்டுக்கு டாட் பிடிப்போம், அந்த லூஸுக்காக நம்ம இந்த அளவுக்கு வைக்கிறோம். இப்போ 40 இன்ச்சு மார்பு சுற்றளவில் 40 இன்ச் வந்திருக்கு இல்லைங்களா. 40 இன்ச்சுங்கும் போது நம்மளுக்கு 36 இன்ச்சு தான் மார்பு சுற்றளவு. நம்ம இடுப்பு மார்பு சுற்றளவு ஒரிஜினல் அளவு பார்க்கும்போது வருங்க. நம்ம அளவு எடுத்து பார்க்கும்போது 40 இன்ச் வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து 40 இன்ச்சு 10 இன்ச்சு வருது இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து 2.25 இன்ச்சு நான் கழுத்து அகலம் வைக்கிறேன்.
2.25 2.5 ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் இப்படி வச்சு கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்தீங்கனாலும் வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் எடுக்கும்போது கழுத்து வந்து அகண்டு போகாமல் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ தான் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ப்ளவுஸ் வச்சா அப்படி வச்சா வந்து இப்படி கரெக்டாக வச்சு போட தெரியல அப்படின்னா இப்படி அகட்டிட்டீங்க அப்படின்னா கழுத்து லூஸ் வந்துடும். இப்படி போட்டீங்க அப்படின்னா குறுகலாயிடும். நம்ம அந்த அளவுகள்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி தான் அளவு எடுத்து கட்டிங் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், கழுத்தோட அகலம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு இங்கே தையலுக்கு போயிடும். கரெக்டாக வந்துருச்சு. மேலே 2.25 ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கீழே வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச்சுக்கு வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க வீ நெக்கு தான் கேட்டிருக்காங்க. வீ நெக்குக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு போட்டிங்கும் போது உங்களுக்கு கிராஸ் வீ நெக் வந்து நல்லா ஷேப் கிடைக்கும். ஆம்கோலோட இறக்கம் வந்து 6 இன்ச் வச்சுக்கலாம். ஆம்கோல் வளைவு நம்ம ஆம்கோல் வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். அந்த லைன் தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா, ஸ்டிச்சிங்லேயே கரெக்டாக வச்சு அளவு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். 9.25 இருக்குது. 9.25 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு தான் வருது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் கூட வச்சு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வந்து கரெக்டாக வருது இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்படி போடும்போது கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம் இறக்கிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் வந்து மேலே ஏற்றிட்டீங்க அப்படின்னா சின்னதாயிடும், ஆம்கோல் சின்னதாகிடும். கீழே இறக்கிட்டிங்கன்னா ஆம்கோல் பெருசாகிடும். நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து செக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி அளவு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 9.25 நம்மளுக்கு இந்த தையலோடு சேர்த்து வரணும். 9.25 வந்துடுச்சு. இப்போ நான் இந்த வீ நெக் வந்து கட் பண்ணுறது இல்லைங்க. வீ நெக் வந்து டிசைன் பண்ணுறதுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக அளவு பார்த்து கட்டிங் போடும்போது அந்த ஜக்காவில் எங்கெங்கே போடணுமோ அந்த ஜக்கா கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம எல்லாமே அளவு எடுத்து கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த அளவெல்லாம் நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக கிடச்சிரும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி நாச் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது பெருசாக கஷ்டமே தெரியாது. அளவுகளை மாற்றி மாற்றி கட்டிங் போட்டிங்க அப்படிங்கும்போது தான் நீங்கள் அளவு மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் சந்தேகம் ஜாஸ்தியாக தான் வரும். அளவு மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ளவுஸோட கையிறக்கம் வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா, துணி பத்தா அப்படிங்கிறது. நான் இப்போ கொஞ்சம் ஜாயிண்ட் வருங்க, ஜாயிண்ட் வர மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறேன். துணி பத்தாது. நம்மளுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டெல்லாம் கரெக்டாக அந்த லைன் மேலே போட்டு வச்சுட்டு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். நல்லா இப்படி ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க, சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சு கரெக்டாக அந்த ஆம்கோல் தையல் இருக்குது இல்லைங்களா, அந்த தையல் நேர் ஒரு லைனும் 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் நம்ம இங்கேயும் லூஸ் விடக்கூடாது. இந்த நடுக்கை அகலத்துக்கும் கரெக்டாக வச்சு இழுத்து பிடிச்சி கரெக்டாக இங்கேயும் இந்த பக்கம் நகர்ந்துடக்கூடாது. கரெக்டாக வச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வளைவு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள்
செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோலுக்கும் ப்ளவுஸ்க்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. அங்கங்கே ஜக்கா போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஆம்கோல் கை வந்து எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாயிடும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போது ஒன்று இந்த அளவுக்கு ஆம்கோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து ரொம்ப பெருசாகிடும். நீங்கள் இங்கே மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்போடது வந்து ஜாஸ்தியாயிரும், கை வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் அப் அண்ட் டவுனாகவே தான் வருங்க. நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கட்டிங் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் எந்த யோசனையுமே இல்லை, அங்கங்கே தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்டாக தையல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக கரெக்டாக கிடைக்கும். கைப்புள்ளி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கை எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸுக்கு கிராஸ் பீஸ் தாங்க. கிராஸ் பீஸுக்கு நம்ம எப்படி கிராஸ் பண்ணி போடுறோம் பாருங்கள். பேக்கோட பீஸை அப்படியே போட்டு ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டோட இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கட்டோட இறக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டோட இறக்கத்தை வந்து இது வந்து கிராஸ் பீஸு, அதனால் நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சிடாதீங்க. இழுத்து பிடிக்காமல் அப்படியே லைட்டாக இப்படி வச்சு, ரொம்ப இழுத்திங்கன்னா பெருசாகிடும், ரொம்ப லூஸ் விட்டிங்கனாலும் மேலே ஏறிடும். அந்த ப்ளவுஸோட லூஸுக்கு அப்படியே விட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது கிராஸ் பீஸுங்கும் போது நம்மளுக்கு லூஸ் மறுபடியும் கொஞ்சம் கிடச்சிரும். அதனால் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும் அப்படிங்கிறது வந்து கிராஸ் பீஸ்க்கு வேண்டியதில்லை. நம்ம கொஞ்சம் ரொம்ப கெட்டியான கிளாத்து அப்படிங்கிறதுனா மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிராஸ் விட்டுக்கலாம், துணி லூஸ் விட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அங்கே நாச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நாச்சிலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கீழே துணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் மார்க் பண்ணுவேங்க. நம்ம இந்த தையல் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிளாத் உள்ளே போகும்போது இந்த இடம் பத்தாத மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் அந்த ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறது. உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் இதில் வராது. இது அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, முன்னாடி கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஆறரை இன்ச் இருக்குது. நம்ம ஒரு 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 6.25 வச்சு 3.25க்கு நான் ஷேப் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நல்லா ஷேப் வேணுமோ கொஞ்சம் சேர்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது நல்லா முன்னாடி ஷேப் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஷேப் வேண்டாங்க, கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போதுங்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக வச்சு எடுத்துக்கலாம். கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு 3.5 இன்ச்சு, 10 இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா உடம்பு சுற்ற அளவு, அதனால் 3.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த இதுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும். இப்போ 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். ஷேப்பும் கைக்குள்ளையும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியே போட்டு நான் போட்டது வரைஞ்சது கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், இந்த ஷேப்பு. அவ்வளோதான்.
ப்ளவுஸ் கட்டிங் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் எப்படி கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து புரியும். ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்லேயே தான் நம்ம கற்றுக்கவே முடியாது. நீங்கள் என்னோடய கட்டிங் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டிங் தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாக புரிகிற கட்டிங் இது. நாச் போட்டுக்கலாம். அங்கங்கே கரெக்டாக அந்த நாச் போடுற இடத்துல கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் அந்த ஷேப் வந்து கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சு அதை விட்டுட்டு அதை 2ஆக மடித்து போட்டு நாச் போடுறேன். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டாட் பிடிச்சிக்கலாம். கீழேருந்து 2.25 இன்ச்சுக்கு டாட்டு. நம்ம இங்கே தான் சென்டர் பாயிண்ட் இருக்குங்க. இந்த மடிப்பும் இங்கே மடிப்புக்கும் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்புக்கு இந்த பக்கமும் சென்டர் டாட்டுக்கு நம்ம நாச் போட்டுக்கலாம். ஊசி நீடில் போட்டுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட்டு. இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்பு. ஊசி நீடில் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டாட் எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த பக்கமும் அதே டாட் கரெக்டாக வரணும். நம்ம இந்த பக்கம் எவ்வளோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டாட் பிடிச்சிடக்கூடாது. இந்த நீடில் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ஒரே டாட்டில் கரெக்டாக டாட் பிடிச்சிக்கலாம். ஒரே கப்பு சைஸ் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக கிடைக்கும். ஃப்ரண்ட்டோடதும் முடிஞ்சது. பட்டி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து நம்மளுக்கு இந்த கரப்பீஸ் இருக்குது இல்லைங்களா, கரப்பீஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இந்த கரப்பீஸை வந்து பட்டிக்கு வர மாதிரி செட் பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த க்ரிப்பு வந்து நல்லா கிடைக்கும். இந்த பட்டிக்கிட்ட நம்ம போடும்போது அந்த க்ரிப்பு வந்து இழுத்து போடும்போது இடுப்புக்கிட்ட வந்து நல்லா அந்த க்ரிப்பு கிடைக்கும். மூணு இன்ச்சு, 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 4 இன்ச்சு, 2.5, 1 இன்ச்சு சேர்த்து 3.5, இந்த டாட் வரைக்கும் 3 இன்ச்சு, 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஷேப் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் தான் ஜக்கா போடுவேன், ஃப்ரண்ட்டில் போட மாட்டேன். பாருங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தையலுக்கு வந்து விட்ட அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போடும்போது இந்த அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக வரவே வராது. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ தையலுக்கு ஜாயின் போடுறோமோ கரெக்டாக நீங்கள் தையல் போட்டிங்க அப்படி எவ்வளோ வேணுமோ அது கரெக்டாக தைச்சிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரவே வராது. அவ்வளோதான், லைனிங் வந்து கட்டிங் போட்டாச்சு. நான் மேல் கிளாத் வந்து வச்சு கட்டிங் போடலைங்க. நான் 2 ப்ளவுஸ் கட்டிங் போடணும், அதனால் இதை வச்சுட்டேன். இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க. கட்டிங் வீடியோ வந்து என்னோடய கட்டிங் வந்து எப்படி உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டால் ஃபினிஷிங் இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.